பாலுமந்திரா சார்கிட்ட இவன் ஜூனியர். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு முதல் படம் டைரக்ட் பண்ணிட்டேன். அப்போது பாலுமந்திரா சாரோட மிஸ்ஸஸ் வந்து சீனு ஒரு படம் பண்ணியிருக்கான் பாரு. அந்த அம்மா எந்த படத்தையுமே வந்து பாருன்னு சொல்லவே மாட்டாங்க. அவன் என்னம்மா எடுத்துக்க போறான் அப்படின்மா அதை போய் பார்க்க சொல்லுங்க. இல்லை நீ பாரு அப்படின்னா போய் பார்த்தேன். அது வரைக்கும் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், ரெண்டா பையன் தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் என்னை தூங்க விடாமல் பண்ணிட்டான். இவனுக்கு பேசுகிறேன், அப்புறம் அந்த சரண்யா மேடம் பேசுகிறேன். அந்த படத்தில் நடிச்சு எல்லார்ட்டையும் மாறி 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 பேசிட்டேன், விஜய் சேதுபதியை தவிர. எங்கள் அப்பா அப்புறம் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. அந்த அளவுக்கு மிக புத்திசாலி. எப்போ பார்த்தாலும் சினிமா தவிர வேறு எதுவுமே பேச மாட்டான். சினிமாவில் நம்ம இருக்கோம்டா, அது இல்லாமல் மற்ற விஷயங்களே பேசலாமே அப்படின்னா சினிமா தான். அது சினிமா சினிமா சினிமான்னு எப்போ பார்த்தாலும் சினிமா பார்த்து அறுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால இவனை பார்த்தாலே ஓடுறது. நான் திடீர்னு அவனுக்கு ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணி அண்ணன் அந்த அப்படி ஒரு படம் பண்ண போகிறேன். சரி பண்ணுறா, நாளைக்கு வந்து சொல்லுவானு. சரி மணி என்னடா? மணி ஒன்றாவதுண்ணே. டேய் ராத்திரி 1 மணிடா. ஆனால் ராத்திரி 1 மணிக்கு அவனுக்கு என்ன தோணுதோ அதை உடனே என்கிட்ட சொல்லி ஆகணும் அவனுக்கு. அப்படி ஒரு சினிமா ஒரு வெறிய நான் கிட்டத்தட்ட சொல்லணும்னா அவன்கிட்ட நான் எமோஷனல் ஏரியாலாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வித் மியூசிக்கோட அதை வந்து அவங்ககிட்ட நான் கற்றுக்கணும். அதுக்காக சீனோவை வந்து என்னோட மனப்பூர்வமான பாராட்டுதல்களை அவனை தெரிவிச்சுக்கிறேன். யுவன் எடுத்துட்டா எல்லாரும் சொல்கிறாங்க வந்து பேக்ரவுண்டு அது இருக்குது, அது இளையராஜா சார் மியூசிக் மாதிரி இருக்குது, அது இருக்குது. இவனுக்கு மட்டுமா இளையராஜா சாரோட மியூசிக்கோட தாக்கம் இருக்குது? இருக்கிற எல்லாருக்குமே தானே, அதில் ஒரு சந்தேகம் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயமா பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் சீனும் பெண்களை கொஞ்சம் கண்ணியமாக காமிப்பான் படத்தில். அந்த விஷயத்தில் இந்த படத்தில் நடிச்சிருந்த 3 பெண்களையுமே கண்ணியமாக காமிச்சிருக்கான்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஐஸ்வர்யா 2 பேரும் ஐஸ்வர்யா சொன்னது சுரேஷ் சொல்லலையா? எனக்கு தெரியும் அந்த சட்டை வரும்போதே ராம்நாட்டில் பாதி பேர் இங்கே இருக்கீங்க. எத்தனை பஸ்ஸை பிடிச்சி வச்சு உங்களை கூப்பிட்டு வந்தான்னு தெரியல. அதை பஸ்ஸை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாலும் காசு கொடுத்துருந்தாலும் வந்திருக்கிறது இவனுக்காக இருக்க மாட்டாங்க, இவங்க அப்பாவுக்காக. ஏன்னா இவங்க அப்பா வந்து வள்ளல். அவரை வச்சு வாழ்ந்தாங்க பல 100 பேர் இருக்காங்க, பல 100 குடும்பங்கள் இருக்கு. அதனால அவருக்கு ஒரு பையனா பிறந்ததுக்கு ரொம்ப பெருமைப்படணும். அதே மாதிரி சரி, அதே மாதிரி நான் ஒரு சின்னதாக ஒரு நகைச்சுவை ஒன்று முடிச்சுட்டு போயிடுவேன். இது முதல்ல நடிக்க வந்தபோது ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு டைலாக் பேசணும். பேசி முடிச்சோடனே 4-5 போச்சு. கொஞ்சம் கை நடுக்க இருந்தது, முகத்தில் ஒரு மிரட்சி இருந்தது. ஒரு 10-15 டேக் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் டைலாக சொல்லிட்டேன். சொன்னோன்னே முடிச்சுவானு நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது முடிச்சிட்டேன். பரவாயில்லையே முடிச்சிட்டானே அப்படின்னு நான் சொன்னேன் மைக்கில். உடனே அதுவும் டைலாக் நினச்சிட்டாரு, பரவாயில்லையே முடிச்சிட்டானே அப்படின்னா. அந்த மாதிரி ஆரம்பிச்சிடுவேன். இது எல்லாமே சித்திரம் கை பழக்கம் சிந்தமிழும் ஞாபகம் தான். சினிமாவில் வந்து எல்லாரும் எடுத்துலேயே சிறப்பாக நடிச்சிடுறது இல்லை. இப்போ வந்து இந்த 2வது படத்தில் பரமாத்மா பண்ணிட்டேன். இனி போ வந்துடுவேன். விஜய் சேதுபதியை பற்றி முக்கியமாக சொல்லணும். அந்த முதல் படத்துலேருந்து என்ன சினிமா இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த படத்துலேருந்து எல்லா படமும் பார்த்துட்டேன். சமீபத்தில் சேதுபதி படம், அப்புறம் வந்து சேதுபதி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நானும் ரவுடி தான். அந்த அம்மாவை மம்மி தான் மீன்னு சொல்கிறது வந்து ஒரு குழந்தை கூப்பிட்ற மாதிரி இருக்குமே மீன்னு சொல்கிறது. அதாவது எந்த கதாபாத்திரத்தையும் கொடுத்தாலும் விஜய் சேதுபதி ஒரு சிலருக்கு வந்து நான் வந்து ஒரு 2 குழந்தைக்கு அப்பாவாக இருக்க நடிக்க முடியுமா, இல்லை நான் வந்து வயசானாலும் நடிக்க முடியுமா, இல்லை நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக நடிக்க முடியுமா, இப்படி ஒருத்தருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. அப்படி எந்த இமேஜுமே இல்லாத மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மிகச்சிறந்த நடிகன் வந்து விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி மாதிரி இது வந்து மேடைக்கார சொல்ல, விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர் நம்மளோட தமிழ் சினிமா கிடைச்சதுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். படம் கட்டிட்டு